நான் அன்னைக்கும் சொல்றேன், இன்னைக்கும் சொல்றேன். திமுகவுக்கு திராவிட கழகம் பாரம், பிஜேபிக்கு ஆர்எஸ்எஸ் பாரம். 2மே நகர்ந்தாதான் அவங்களுக்கு ஓட்டு வங்கி இருக்கும். இல்லைன்னா அவங்களால இவங்க ஓட்டு வங்கி பாதிக்கப்படும், இவங்களால இவங்க ஓட்டு வங்கி பாதிக்கப்படும். 2மே தாய் கழகமாச்சு. தனி கொடுத்தனமே போக மாட்டீங்களா? கல்யாணம் ஆனோடனே தாயோடையே உட்காந்துருப்பீங்க. தனி கொடுத்தனம் போனாலும் தாயை விட்டுற முடியும். தாயை விட வேண்டாங்க. தாய்க்கு என்ன உண்டோ செஞ்சுட்டு போங்க. அதையும் நீங்க தாயை பேச விட்டுட்டு அப்புறம் தாயால உனக்கு ஓட்டு போச்சுன்னு அப்புறம் வந்து கதற முடியுமா? என்னங்க பேசுறீங்க? நீங்களே 4 பேர் உட்காந்துருக்கீங்க. உங்க அம்மா வந்து அவன் இப்படிதான் முட்டாள் லூஸ் தனமா பேசிட்டு இருப்பான், அவனை பத்தியெல்லாம் சீரியஸா எடுத்துக்காதீங்க, அவன் பேசுறதெல்லாம் நம்பிடாதீங்க, பாதிக்கு மேல போய் அப்படின்னு உங்க அம்மா வந்து சொல்லிட்டு போனா, அம்மா கரெக்டா சொன்னம்மா, நீதாம்மா என் தெய்வம், உங்ககிட்ட இருந்தாம்மா நான் வந்தேன் அப்படின்னு போய் சொல்லுவீங்க. ஏம்மா அப்படி பண்ண, எனக்கு வந்த வாய்ப்பு கெடுத்து விட்டுட்டியே நீ அப்படின்னு உள்ள போய் கத்துவீங்களா மாட்டீங்களா? திமுக இன்னும் தாயோட பாதிப்புலேயே பேசிட்டு இருக்காங்களா ராஜா மாதிரி ஆட்கள் சில பேர். அதுக்கு உண்டான பனிஷ்மெண்ட் தானே கிடைச்சிட்டு இருக்கு. கண்டிப்பா கிடைக்கும். நீங்க நீங்க கலைஞர் இது வரைக்கும் நேரடியாக அந்த மாதிரியான விஷயங்கள்ல அவர் சொல்லுவார், நான் பிராமணன் சொன்னார், பிராமணியம் அப்படிம்பார். ஒன்னொன்னு ஒரு வார்த்தை, அது எதுவுமே யாரும் சொல்லக்கூடாதுங்கிறது கிடையவே கிடையாது. புரியுதா? அது ஒரு விஷயம். அது அவருக்கு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் எக்கச்சக்கம். சில சமயம் சென்ஸ் ஆஃப் ஹியூமரை வந்து அது தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும்.